தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்ற 8 ஆண்டுகளாக 12% வரி விதிப்பின் மூலம் மக்களை பாஜக அரசு சுரண்டியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். டெல்லியில் செப்டம்பர் 3ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது. அதில் 12 மற்றும் 28% ஆகிய ஜிஎஸ்டி விகிதங்களை நீக்கி 5 மற்றும் 18% ஆகிய இருவிகித நடைமுறைகளை பின்பற்றுவதாக முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சுமார் 350க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி விகிதத்தை குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. புதிய ஜிஎஸ்டி செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் சென்ற 8 ஆண்டுகளில் 12% வரி விதிப்பின் மூலம் மத்திய அரசு இந்திய மக்களை சுரண்டவிடவில்லையா என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஜிஎஸ்டி வரி குறைப்பை காங்கிரஸ் வரவேற்கிறது. 12% ஜிஎஸ்டி வரி வரம்பில் இருந்த 99% பொருட்கள் இப்போது 5% வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டதாக நிதியமைச்சர் பெருமைப்படுகிறார் என்று ப. சிதம்பரம் கூறினார். மேலும் 5% ஜிஎஸ்டி விகிதம் சரியானது என்றால் சென்ற 8 ஆண்டுகளுக்கும் மேலாக அது ஏன் சரியானதாக இல்லை என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். 8 ஆண்டுகளில் 12% வரி விதிப்பின் மூலம் இந்திய மக்களை மத்திய அரசு சுரண்டவில்லையா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை ப. சிதம்பரம் முன்வைத்துள்ளார். வரி விதிப்பை சுரண்டல் என ஒரு முன்னாள் நிதியமைச்சர் கூறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படியானால் ஜிஎஸ்டி கொண்டுவரப்படும் முன் சரக்கு, வாட், கலால், சுங்கம், சேவை என பல்வேறு வரிமுறைகள் இருந்ததை சுரண்டல் என ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது.